கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கான வேத வசனம் மத்தேயு 5:44. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் என்று சொல்லி இயேசு அழகாய் சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு இருக்கிற உலகத்தில் பார்த்தீங்கன்னா, யார் நம்மளை ரொம்ப நேசிக்கிறாங்களோ அவங்கள தான் நம்ம நேசிப்போம். யார் நம்மகிட்ட அன்பு காட்டுறாங்களோ அவங்கக்கிட்ட தான் நம்ம அன்பை காட்டுவோம். ஆனால் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற காரியம் என்ன? உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். இன்றைக்கு யோசித்து பாருங்கள், நம்முடைய இருதயத்தில் எத்தனை பேருக்கு விரோதமான கசப்பு, வைராக்கியம், கோபங்கள் எல்லாம் இருக்கிறது. நமக்கு யாராவது தீமை செஞ்சுட்டா உடனே பழிக்கு பழி, ரத்தத்துக்கு ரத்தம்னு பழி வாங்க துடிப்போம். அது அல்ல நம்முடைய வாழ்க்கை. நாம் எந்த அளவுக்கு நாம் கர்த்தரை நேசிக்கிறோமோ, அவருடைய வார்த்தையின்படி நடக்க வேண்டும் என்பது மிக மிக அவசியம். எனவேதான் ஆண்டவர் தன்னுடைய வாயை திறந்து சொல்லுகிறார், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். இந்த வார்த்தையை சொன்ன அதே ஆண்டவர் சிலுவை வரை தன்னை சபித்தவர்களை, தன்னை தூஷித்தவர்களை, தன்னை அவமானப்படுத்தினவர்களை அவர் நேசித்து அன்பு கூர்ந்துதான் அவர் சிலுவைக்கு போனார். ரீசெண்டா முழு உலகத்தையே குலுக்கின ஒரு மிகப்பெரிய சம்பவம் ஒன்று நடந்தது. அமெரிக்க ஐக்கிய நாட்டில் சார்லி கிரிக் என்பவருடைய மரணம். அவர் தன்னுடைய வாழ்க்கையில் எதை அதிகமாய் முக்கியத்துவப்படுத்தி பேசினார் என்று சொன்னால், கர்த்தருடைய வார்த்தையை முக்கியத்துவப்படுத்தி பேசினார், பாவத்தை கண்டித்து பேசினார் என்று சொல்லி பல காரியங்களை அவரை குறித்து மீடியா மூலமாக நாம் தெரிந்து கொண்டோம். ஆனால் முடிவில் என்ன நடந்தது? அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு இளைஞன் அவரை சுற்றி கொன்று போட்டான். அவர் இறந்த துக்கத்தின் ஸ்தோத்திர கூட்டம் நடத்தினார்கள். அதில் அவருடைய வைஃப் அழகாய் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்தாங்க. என்ன தெரியுமா? நான் அவரை மன்னிக்கிறேன். இயேசு சொன்னார், பிதாவே, தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று எப்படி சொல்லி தன்னுடைய ஜனங்களை நேசித்தாரோ, அதே போல தன்னுடைய கணவனை கொன்ற அந்த இளைஞனை, அந்த வாலிபனுக்காக அவர் சொன்ன ஒரு வார்த்தை, நான் அவரை மன்னிக்கிறேன் என்று சொல்லி. இதுதான் கிறிஸ்துவத்தின் வெளிப்பாடு, கிறிஸ்துவத்தின் அன்பின் வெளிப்பாடு என்று சற்று நாம் கவனித்து பார்ப்போம். அந்த அளவுக்கு பெரிய பாதிப்பு நமக்கு நடக்கவில்லை. அவர்களுக்கு நடந்தது போல பெரிய துரோகங்கள் நமக்கு நடக்கவில்லை. ஆனாலும் இன்னும் கசப்பையும் கோபத்தையும் வைராகத்தையும் நம் இருதயத்தில் வைத்துக்கொண்டு நாம் கிறிஸ்துவை வெளிப்படுத்தாமல் இருக்கிறோம். இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கலாமா? ஆண்டவருடைய அன்பை நாம் வெளிப்படுத்துவோம். கர்த்தருக்காய் வைராக்கியமாய் நிற்போம். சத்துருக்களை நேசிப்போம். கர்த்தர் நம்மையும் ஆசீர்வதிப்பார். God bless you. Amen. Amen.